வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ செய்யறதுக்கு தேவையான போல் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம செய்ய போகிறது வந்து புதினா சாதம். ஸோ இந்த புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கட்ட அளவுக்கு வந்து புதினா வந்து நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே மாதிரி கைப்பிடியில் பிடிச்சா ஒரு 2.5 கைப்பிடி நல்லா டைட்டாக பிடிச்சாலே 2.5 கைப்பிடி வருது. ஸோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா அலசி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது சின்ன ஜாருனால ஒரே ரவுண்டில் வராது. அடுத்த ரவுண்டில் நான் இன்னும் கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சிப்பேன். அது கூட வந்து 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி, அப்புறமா 4 பல் பூண்டு, வந்து காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து, ஸோ இதெல்லாமே ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா வந்து அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து சின்ன துண்டு புளி வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஃபைனலாக ஒரு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து ஏற்கனவே வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே ஸ்லைட்டில் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் புதினா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அதோட வாசனைலாம் போகட்டும்னு நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வதக்கினாலே போதும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை கூட முந்திரி பருப்புலாம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொஞ்சம் அதோட ராஸ்மெல் போயிடுச்சு. ஸோ அரைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நம்ம வந்து புதினா தொக்கு வந்து வதங்கிடும். அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து சாதம், ரெகுலர் சாப்பாடு சாதம் வந்து வெடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ சாதம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சூப்பரான நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக மார்னிங் வந்து நம்ம முன்னாடியே ஆஞ்சி வச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.